18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, நன்றி தெரிவிக்கிறதுல தொடங்கி வெளிநடப்பு வரைக்கும் இன்னைக்கு தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறோம். தர்பார தொடங்கலாமா? முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதுங்கிற. அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு? எதுக்கு முதலமைச்சர் தேவை? பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பருப்பு வேவாது. இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் டெபாசிட் போவது உறுதி. சீனுப்பு வழக்கமா தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சா என்ன நடக்கும்? அதாங்க நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் மக்கள்லாம் சந்திக்கிறதுக்கு வருவாங்க. அப்படித்தான் இங்க ஒருத்தங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. ஓஹோ, இது என்னப்பா அதிசயம், ஜெயிச்சிருக்கிறாங்க வராங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. தேர்தலில் தோத்தாலும் என் மக்களை பார்க்கறதுக்கு நான் வருவேன், அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. யார் என்னன்னு பாருங்க. தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி 4,32,667 வாக்குகளை வாங்கி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை 21,300 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு விட்டார். அவங்க தோற்று போனாலும் தனக்கு வாக்கு போட்டாங்கள்டா 4,11,367 வாக்காளர்கள். இவங்களுக்கு நன்றி தெரிவிக்க தொகுதியில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க சௌமியா அன்புமணி. தமிழ்நாட்டில் இதெல்லாம் நம்ம பகுதியில பார்த்துட்டு இருக்கிறாங்க. தர்மபுரி எப்படி வருது என்னன்னு அப்படியும் நீங்க மரியாதையா ஒரு ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் கொடுத்த ஆதரவு தான். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எவையா வெற்றி தோல்வியெல்லாம் 2ஆம் பட்சம். இவ்வளவு அன்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பேன்னு நம்பிக்கை கொடுத்து உற்சாகப்படுத்தினாங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, பொறுத்திருந்தான் பார்ப்போம். இங்க பாருங்க, ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் அப்படித்தான் தான் படிச்ச ஸ்கூலுக்கு 10 லட்ச ரூபாயில உதவி பண்ணியிருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பினா பழனியில பேட்டரி வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு தம்பதி. ஆஹா, சூப்பர்ல, பாருங்க. ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்தில் மீசல் கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இதில் முகமது ரஃபீக் சேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படித்தவர் இப்போ மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணுதாரு. நல்ல வளர்ச்சிலா அவர் பிஸ்னஸ்ஸு. அதுபோல தான் அவர் படித்த அரசு பள்ளியும் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்ந்து போச்சு. ஆனால் பாருங்க, கட்டடம் எல்லாம் சேதமாகி கிடக்கு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட முகமது ரஃபீக் சேட்டு, தன்னை ஆளாக்குன பள்ளியை இப்படி சொந்தமாக விட்டுற முடியுமா? அதனால சடக்குன்னு தான் சொந்த பணத்திலிருந்து 10 லட்ச ரூபாய் எடுத்து கிராமத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்புறம் என்ன, நடுநிலை பள்ளிக்கு புதிய கட்டடம்லாம் கட்டி அழகாயிருக்கு. திறப்பு விழாவில் கலந்துக்கிட்ட முகமது ரஃபியை ஊர் மக்கள்லாம் பாராட்டி மகிழ்ந்திருக்காங்க. இதே போல் இன்னொரு விஷயமும் செமசீனாக இருக்குது. பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய தேவைக்காக 14 பேட்டரி வாகனங்களை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கலா, சென்னையை சேர்ந்த இளமாறன் ஸ்ரீநிஷா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க பழனி முருகனை தரிசிக்க வரக்கூடிய இந்த பக்தர்களுடைய வசதிக்காக 30 லட்ச ரூபா மதிப்புள்ள 2 பேட்டரி வாகனத்தை கோயில் நிர்வாகத்துக்கு இலவசமாக வழங்கியிருக்காங்க. அப்போ எல்லாரும் போய் சர்ச்சர்னு முருகனை போய் பார்த்துட்டு வரலாம். சரியா? சட்டப்பேரவையில நேத்து பேச விடுங்கப்பான்னு கேட்டதுனால தூக்கி குண்டு கட்டா வெளியில அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு என்னடான்னா, எங்க பேச விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே வெளியில போயிட்டாங்க. ஐயா, தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 3வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேசணும் அப்படின்னு, இதற்காக கேள்வி நேரத்தையும் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இருக்கையில இருந்து எழுந்து நின்று முழக்கம் எழுப்பிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் எப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சபாநாயகர் வலியுறுத்தி கொண்டிருக்காரு. இதையும் கேட்காம தொடர்ந்து கூச்சல் போட்டதால சட்டமன்ற விதிகளின்படி நினைத்த நேரத்தில் நினைத்ததை பற்றி பேச இடம் இது கிடையாது அப்படின்னும், கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க முடியாது அப்படின்னும் சபாநாயகர் அப்பாவு கண்டிஷனாக சொல்லிவிட்டாரு. இதுக்கப்புறமா அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எப்பா கள்ளச்சாராயம் குறித்து பேச போனோம்னா சபாநாயகர் அனுமதி கொடுக்க மாட்டேங்காரு, அதனால் நாங்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வரோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. தொடர்ந்து 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பாக இருக்குது இந்த சீனு.
இப்படி விறுவிறுன்னு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்ப அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணியில இருக்கிறார், அதாங்க அவங்க கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க டிஜிபிக்கு எப்படிங்க தெரியும், முதலமைச்சருக்கு எப்படிங்க தெரியுங்க, என்னங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எதுக்குங்க அரசாங்கத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற. அப்படி இன்றைக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார், முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார். அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு? எதுக்கு முதலமைச்சர் தேவை, எதுக்கு டிஜிபி தேவை? அங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களை விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். விழுப்புரம் மாவட்டம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தார்கள். அப்போ இதுதான் சொன்னார், இப்போ இதைத்தான் சொல்றார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். சிபிஐ எதுக்கு? நாங்க ஏதோ மூடி மறைக்கிறோமா? ஓ, நீங்க சாத்தான் குளத்துல நாங்க சிபிஐ கேட்டோமா? ஓ, அது என்னன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தாங்க அப்படின்னு அப்போ முதலமைச்சராக இருந்தவர் மறைக்க பார்த்தாருங்க. அதனால தான் சிபிஐ கேட்டோம். இப்போ நாங்க ஒன்றும் எதுவும் மறைக்கலையே. ஓ, கள்ளக்குறிச்சி முன்னாள் கலெக்டர் இல்லைங்க, நாங்க எதுவும் மறைக்கல. அதனால வெளிப்படையா இருக்கிறதுனால சிபிஐல ஒன்றும் வேண்டாங்க. ஆமா, அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் இருந்த எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க, சிபிசிஐடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்க இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். 2 பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார், அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்க இன்னைக்கு எதையும் மறைக்கலையே. எங்களுடைய கவனத்துக்கு நாங்க யாங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும், எங்களுக்கு என்னங்க தேவை, எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம், நாங்க ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கணும், அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள். எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. அரசு மதுபான கடை விற்கிறவங்க அது மதுன்னு தெரியும், அதை விற்கிறவங்க ஏன் கள்ளுக்கடையை அது மது ஏன் விற்க மாட்டேன்றீங்க? கள்ளுக்கடை திறக்க வேண்டிய அவசியம் இப்போது எழவில்லை. எழுந்தால் அதை பற்றி பார்ப்போம். என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில இதை பார்த்ததே இல்லை. ஏதானு கேட்குறீங்களா? ஆனா உன்னா பொது வாழ்க்கையிலிருந்து விலக தயாரான்னு கேட்குறாங்களே ஒழிய இது வரைக்கும் யாரும் விலகுனதா நான் பார்த்ததா ஞாபகம் இல்லை. இப்போ அண்ணனுங்க 2 பேர் நீங்க விலகுறீங்களா நாங்க விலகட்டுமா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ், பிட் நோட்டீஸ் கொடுக்கறது போறது சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டியிருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால. எல்லாத்துக்குமே டோர்ல ஒட்டிட்டு போறது வழக்கம். அதுக்கு டோர் ஸ்லிப்னு பேரு. இது கள்ளக்குறிச்சி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பருப்பு வேவாது. இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் டெபாசிட் போவது உறுதி. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூதாகரமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். ஆகவே நாங்கள் எங்கள் மீது சுமத்திருக்கின்ற இந்த பணிகளுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் மீதும் அவருடைய மகன் அன்புமணி மீதும் மான நஷ்ட வழக்க தொடர இருக்கின்றோம். ரெண்டு நிமிஷம். என்ன மேம், நீங்க தான் பிரஸ் மீட்ல நல்லா கொடுப்பீங்க மேம். ஒரு 2 வார்த்தை. என்ன மேம் பேசாமலே போயிட்டீங்களே மேம்? ஒரு வார்த்தை மட்டும், சும்மா மீட்டிங் மட்டும் சொல்லுங்க.
மேடம் ஒரு தேர்தல்ல தோக்குறது வேற, தோற்கடிக்கப்படுறது வேற. விருதுநகர்ல நாங்க தோக்கலைங்க, தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாம பாருங்க, போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். நேரம் மட்டும் கிடைக்கட்டும், பயங்கரமா போராட போறோம். பெண்கள்லாம் போராட்டத்துக்கு வந்துருங்க, உங்களை கைது பண்ணாம நான் பாத்துக்கிறேன். என்னைய தாண்டி தான் உங்களை கைது பண்ணணும். அரசே நான் தான். ஆமா, அனுமதி கொடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், அனுமதி கொடுத்தாலும் ஆர்ப்பாட்டம். ஆகவே கைது செய்யப்படும் நிலை வந்தால் நானே கையாளுவோம். இல்ல, வரக்கூடியவர்கள் வரலாம். நான் முதலாவது ஆகிட்டேன், பின்னாக மாட்டேன். பெண்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்தனை வரை நான் வேலை விட்டுட்டேன். ஏன்னா அவங்க தொழில் பாய்ச்சணும். மற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு யார் யார் சிறைக்கு வரலாம் என்று எனக்கு தெரியும். அவர்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். ஆமா, அதாவது கல்யாண மண்டபத்தில் போய் அரசு பண்ணி வைக்கலாம் அப்படின்னாலும் அது தயாரா இருப்போம். சாயங்காலம் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க நினைச்சு அரசாங்கம் பார்த்து மதுரைக்கோ கடலூருக்கோ நான் இருந்த திருச்சிக்கு கூட அனுப்பலாம். அப்படி போய் அங்க பல நாளாக பார்த்து பேசி அங்க வர முடியாது. எதுக்குனாலும் தயாராக விருதுநகர் மாவட்டம் இருக்க வேண்டும் நிர்வாகிகள். நேட் முறைகேட்டில் நிச்சயம் தண்டனை அப்படின்னு அண்ணன் பயங்கரமா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்துல ஒருத்தர் பாருங்க, பாவம் தூக்கம் வருமா இல்லையா? இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாரா இல்லையா, தூக்கம் வருதா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் கிளாரிட்டி பண்ணிக்கிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும். ஆமா, நீட் தேர்வு குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு தவறுகள் தண்டிக்கப்படும். இனி குழப்பங்கள் ஏற்படாது. குறிப்பாக தேர்விலே சந்தேகங்களே ஏற்படாத வண்ணம் நடைபெறும். அரசு நிவாரணம் கொடுக்குதுன்றதால் அதை தமாக போன்ற கட்சிகள் ஊக்குவிக்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே தமாக 10 லட்சத்துக்கு பதில் 25 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதில் எனக்கு இன்னைக்கும் மாற்று கருத்து கிடையாது. சில கட்சிகளிலே அதில் மாற்று கருத்து இருக்கிறது. நாங்கள் கூறிய காரணம் இனிமேல் இது போன்ற கள்ளச்சாராய சம்பவங்கள் இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏழை எளிய மக்களுக்கு கிராமங்களிலே அரசு ஏற்படுத்த வேண்டும். இப்ப இருக்கிற காலத்துல அண்ணன் தம்பிங்க கூட 5-10 கேட்டா கொடுக்க மாட்டாங்க. மாசம் 1000 ரூபாய் யாருமா கொடுக்குறாங்க? எல்லாம் நம்ம சின்னந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பஸ்ஸில் இலவசமாக போகிறீங்கல்ல, பக்கத்தில் பாருங்க ஒருத்தர் சிரிக்கிறாரு. பழைய ஞாபகம் ஏதோ வந்திருக்கும் போல் இருக்கு. அட என்னப்பா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற இந்த கிளம்பும் இல்லை, மறுபடியும் ஒரு தேர்தல் களம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அப்படியே புயலா பரப்புரைய தொடங்கி இருக்குது திமுக. பாருங்க, மாதம் 1000 ரூபாய் அள்ளி தந்திருக்கிறாரே, அந்த வள்ளலுடைய சின்னம் தான் உதயசூரியன். யாருமா கொடுப்போம்? அந்த காலத்தில் கூட பிறந்தவங்க 5 ரூபா 10 ரூபா கொடுக்க மாட்டான். அக்கா தங்கச்சி 5 ரூபா 10 ரூபா கேட்டால் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக 1000 ரூபா கொடுக்குறாராம்மா. அவருடைய சின்னந்தாமா உதயசூரியன். ஒரு தாயை போல நம்ம தங்க தலைவர் தளபதி அவர்கள் ஒரு தாயை போல காலையில் அந்த சிற்றுண்டி கொடுத்து அந்த பிள்ளைகள் வெறு வயிற்றோட பசியோடு போகக்கூடாது ஸ்கூலுக்குன்னு சொல்லி காலையிலே சிற்றுண்டி தருகிறாரே, அந்த வள்ளலுடைய சின்னந்தாமா உதயசூரியன். எல்லாரும் இலவசமாக பஸ்ஸில் போகிறீங்களாம்மா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லைம்மா. ஆகவே உங்கள் அரசாங்கம், உங்கள் ஆட்சி, நம்முடைய ஆட்சி நமக்காக எதையும் செய்துக்கலாமா? இந்த அம்மாத்து இதை தவிர வேற எங்கேயுமே பண்ண எந்த ஆட்சி இப்படியெல்லாம் வரவே வராது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடா கொடுத்துட்றாரு, எதை கேட்டாலும் கொடுத்துட்றாரு. முத நம்ம ஜாதியில் ஒரு ஆளை வைஸ் சான்சலர் ஆக்கிறத நம்ம பொன் முடியுமா? யாருமே செய்யலம்மா. ஃபோன் வருது. ஹலோ, லோனு இன்னும் இல்லைம்மா. லோன்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வச்சிடறேன். வச்சா அடுத்து திரும்பி அடுத்து இன்னொரு ஃபோன்.
ஹலோ, பொண்ணு பார்க்க போகிறீங்களா? எனக்குங்களா? இல்லைங்க, எனக்கு கல்யாணத்தில் ஒன்றும் பெருசாக விருப்பம் இல்லைங்க, பொண்ணுலாம். ஓகே, நன்றிங்க. இவங்களுக்கு எப்படித்தான் நம்ம நம்பர் கிடைக்குது? பொண்ணு பார்க்கட்டுமான்றாங்க, லோனு வேணுமாங்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பம் உங்களுக்கும் இருக்குல்ல? இப்படி தேவையில்லாமல் வர அழைப்புகளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டோம். அதுக்கு அவங்க பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதுன்னு பாருங்க. அது என்னோட நம்பர் இது எப்படி அடுத்தவங்களுக்கு கிடச்சி எனக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப். அது கரெக்டாக அந்த டியூட்டி டைமில் மார்க்கெட்டிங் கால்ஸ் சொல்லிட்டு சார் நிறைய கம்பெனிக்கு வருது பார்த்தீங்களா, அது ரொம்பவும் நம்மளை இரிட்டேட் பண்ணுதுங்க. கடன் தரேன் சார், உங்களுக்கு வந்து நீங்கள் 1.5 லட்சம் எடுத்துங்க, 2 லட்சம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே சொல்றது 2 கோடி தர மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. தேவையில்லாத அழைப்புகள் வந்து நம்ம வந்து நேரத்தையும் நினைக்காம நமக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல ஆளாகுது. நம்பரை பார்த்தா தெரிஞ்சு போகுது, வெளியே நம்பர் அப்புறம் சமயத்தில் கட் பண்ணி போகிறது டென்ஷனாக தான் ஆகும். லாஸ்ட்டாக சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் போட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணி தரோம், அதை போட்டு ஃபாலோ பண்ணி தரோம், அப்படி இப்படி தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு அது வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சலை தான் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த போல் கால்கள் வரும்போது நாங்கள் ரொம்ப எங்களுடைய கோவம்லாம் அதிகமாகுது, எங்களுடைய சுயமரியாதையெல்லாம் எதிர்க்கப்படுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். ஒரு டைம் கோவம் தான் திட்டிடுவேன், பயங்கரமாக சண்டை திட்டிடுவேன், அசிங்கமாகவும் திட்டிருக்கேன். நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. அவருக்கே தான் இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா? ஏகப்பட்ட ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட முக்கிய தலைகள்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. காலையில் முதல் வாழ்த்து செய்தியை பதிவிட்டது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பொது வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிற விஜய் பூரண நலத்தோட பல வருஷம் மக்களுக்கு சேவை புரியணும்பா அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு இபிஎஸ். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஓபிஎஸ் இருக்கார்ல, அவரும் ஒரு வாழ்த்து போட்டிருக்காரு. பொது பணியில் உள்ள வந்திய மிஸ்டர் விஜய் பல்லாண்டு வாழுங்க, நாட்டு மக்களுக்கு நீங்கள் திறம்பட சேவை பண்ணணும், அதுன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிடிவி தினகரன் மக்களுக்கு சேவையாற்றணும்னா பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிருக்கிற விஜய்க்கு இந்த நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம். பூரண உடல் நலம் உங்களுக்கு கிடைக்கணும், நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கணும், அப்புறம் தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் மக்கள் பணி ஆற்றணும், இதுக்கு நான் இறைவனை மனமாற வேண்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் முக்கியமான ஒரு ஆள்டா, அரசியலில் அடியெடுத்து வச்சிருக்கிற தம்பி விஜய்க்கு என் நெஞ்ச நிறைஞ்ச பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவ்வளவு சின்னதா இல்லைங்க, நல்ல பெரிய மடலை எழுதி வாழ்த்தியிருக்காரு. ஆமாம். அப்புறம் பாருங்க, தானா வேணா காணா கட்சி தலைவர் பிறந்த நாளைக்கு மானா நீனா மானா தலைவர் வாழ்த்து தெரிவிக்காரு. ஆனால் நம்ம கமலஹாசன் தான் சொல்கிறேன். அப்புறம் விஜயை இன்னொரு முக்கியமான ஆளும் வாழ்த்தியிருக்காரு. எப்படின்னா, அவர் இன்னும் இளைய தளபதியாகவே இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாழ்த்தியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. அப்புறம் எல்லாரும் வாழ்த்தியாச்சு, அப்புறம் நான் மட்டும் வாழ்த்தா முட்டுருவேனா அப்படின்னு தமிழகத்தில் மாற்று அரசியலை உருவாக்க அப்படியே சமூக பொறுப்போட தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கிற சகோதரர் விஜய் கலைப்பணியும் அரசியல் பணியும் இனிமையாக இருக்க பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை இப்படி வாழ்த்தியிருக்காரு. அன்பு இளவல் விஜய், ஐயன் வள்ளுவனின் வாக்கொப்ப எண்ணியாங்கு எய்துப அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வாழ்த்திருக்காரு. அட என்னப்பா, அவர் தான் சொன்னாரா இல்லையா பிறந்தநாள் விழா கொண்டாடத்தெல்லாம் நிறுத்திக்கிட்டு இந்த கள்ளக்குறிச்சிக்கு போய் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நீலாங்கரையில் ஒரு கொண்டாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு விபரீதம் நடந்து போச்சு பாருங்க. இந்த சாகச முயற்சியில் ஈடுபட்ட ஒரு சின்ன பையனுக்கு கையில் தீக்காயம் ஏற்பட்டு போச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ரொம்ப எவ்வளோ ஜாக்கிரதை. ஒரு வண்டியோட டோரை கூட சரியா மூடாம குழந்தைங்களுடைய வாழ்க்கையில இப்படி விளையாடலாமா? வண்டி ஓட்டுறவங்க, அதுவும் குழந்தைங்களை வச்சு வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. இந்த
காரில் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் பெட்ரோல் போடும்போது கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், கேரளாவில் ஒருத்தர் அப்படி தான் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கவும் பம்பு காரில் இருக்குன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை, பெருசாக ஏதோ அசம்பாவிதம் நடக்கலை. பெட்ரோல் போடுறப்போ கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்புறம் என்ன, கடையை சாத்திட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இதே மாதிரி மற்றொரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார். வந்துட்டாயா.